ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து வால் ஸ்ட்ரீட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து மிக்ஸ்டா இருக்கு. நேத்தி வந்து ரெக்கார்ட் ஹைக்க பக்கத்துல இருந்த யுஎஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ட்ரேடர்ஸோட 2 முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து பிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டாவும், இன்னொன்னு வீக்லி ஜாப்லெஸ் கிளைமோட டேட்டாவும். அதனால இயர்லி செஷன்ஸ்ல வந்து வாலடைலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நேத்தி வந்து சிபிஐ டேட்டாவ பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ நேத்தி வந்து சிபிஐ ஓவரால் டேட்டா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ரிலீஃப் மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆகல. ஆனா எக்ஸ்பெக்டட் லெவல்லயே இருந்துச்சு. அதனால சில ஏரியாஸ்ல கூலிங் கூட தெரிஞ்சது நமக்கு. ஸோ ஹெட்லைன் சிபிஐய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஜூலைல வந்து 0.1% வந்து மந்த் ஓவர் மந்த்ல வந்து சேஞ்சஸ் இருந்தது. இயர் ஓவர் இயருக்கு வந்து சிபிஐ டேட்டா வந்து 3.4% வந்து உங்களுக்கு வந்து இருந்தது. ஜூன் ஆனுவல் சிபிஐ வந்து உங்களுக்கு 3.5%லேருந்து உங்களுக்கு 3.4க்கு வந்து மாறியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கோர் சிபிஐ டேட்டா வந்து மந்த் ஓவர் மந்த்ல வந்து 0.2% ஆவும், இயர் ஓவர் இயர்ல வந்து உங்களுக்கு 2.5% ஆவும் கோர் சிபிஐ டேட்டா வந்து வந்திருக்கு. அதாவது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து 3.5%லேருந்து 3.4% அப்படிங்கிற லெவலுக்கு வந்து கொஞ்சம் வந்து கூல் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இதனால எக்கனாமிக்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த 0.1% வந்து மந்த்லி ஹெட்லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 0.2% வந்து கோர் சிபிஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்டர்லி இன் லைன்ங்கிற மாதிரி தான் டேட்டா வந்து வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ சிபிஐ வந்து கீழே கொண்டு வந்ததுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசலின் ப்ரைஸ் தான். ஸோ கேசலின் ப்ரைஸ் வந்து ஜூலைலேருந்து உங்களுக்கு வந்து 2.9% வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி கேசலினோட ப்ரைஸ் வந்து ஓவரால் எனர்ஜி இண்டெக்ஸ் வந்து 1.5% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ அதனால ஹெட்லைன் சிபிஐ வந்து ரிலேட்டிவ்லி சாஃப்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எனர்ஜியும் ஒரு மேஜர் ரீசனாகவும் இருக்குது உங்களுக்கு. ஆனால் ஷெல்டர் காஸ்ட் வந்து 0.1% வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு. அதாவது மந்த்லியில் ஹெட்லைன் இன்க்ரீஸ் வந்து ரஃப்லி 2/3 ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்துருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ கோர் இன்ஃப்ளேஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோர் சிபிஐ டேட்டா வந்து 0.2% மந்த்லி ஜாஸ்தி ஆயிருக்குன்னு சொன்னோம். அதில் எதெல்லாம் ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெல்டர் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. மெடிக்கல் கேர் ப்ரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஏர்லைன் ஃபேர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கம்யூனிகேஷன் க்கான ஃபேர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. எஜுகேஷன் ஃபேர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் ரீக்ரியேஷன் ஃபேர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதே நேரத்தில மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற சில கேட்டகரியா வந்து டிக்ளைன் ஆயிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். கோர் சிபிஐ டேட்டாவ பொறுத்தவரைக்கும். இன்ஃப்ளேஷன் வந்து கம்ப்ளீட்லி அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்து இந்த டேட்டா வச்சு நம்மளால சொல்ல முடியாது. ஃபெட்டுக்கு வந்து ஃபெட் வந்து இது என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. இதுதான் மார்க்கெட்ல வந்து பிக்கெஸ்ட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சிபிஐ ஃபெட் வந்து ரேட் ஹைக் பண்ண வைக்குமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. இந்த டேட்டாவ பார்த்ததுக்கப்புறம் ஃபெட் வந்து செப்டம்பர்ல ரேட் ஹைக் எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைஞ்சிருக்கு. ராய்ட்டர்ஸோட ரிப்போர்ட் படி சாஃப்டரா இன்ஃப்ளேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வீக்கர் லேபர் மார்க்கெட் சிக்னல் சேர்ந்து நியர் டெர்ம் ஹைக் எக்ஸ்பெக்டேஷன வந்து குறைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனா, ஃபெட் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளா ஆகிடல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிபிஐ வந்து உங்களுக்கு ஹெட்லைன் சிபிஐ 3.4%ம் ஃபெட் வந்து 2% இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து இன்னும் கன்சிடரபிளா மேல தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் எனர்ஜி பிரைஸஸ் வந்து திருப்பியும் ஜாஸ்தியானுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷனுக்கான ரீடிங்ஸ் மேல வந்து ப்ரெஷரும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் மார்க்கெட் வந்து நாஸ்டாக் வந்து ஜாஸ்தியா இருந்தது வந்து கொஞ்சம் வந்து மாடரேட்டா வந்து முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி S&P 500ம் உங்களுக்கு வந்து ஹையரா தான் இருந்தது. ட்ரெஷரி யீல்டு லோவரா இருந்தது. டாலர் வந்து ஸ்லைட்லி வீக்கரா இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்களுக்கு இந்த சிபிஐ டேட்டாவ பத்தி தான் உங்களுக்கு. சிபிஐ டேட்டாவ பத்தி ஒரு ஓவரால் உங்களுக்கு வியூ கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 டேட்டா இருக்கு உங்களுக்கு. ஒண்ணு வந்து பிபிஐ டேட்டா. ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான நம்பர் வந்து பிபிஐ ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ சிபிஐ வந்து நேத்து மார்க்கெட்டுக்கு ரிலேட்டிவ்லி கம்ஃபர்டபுள் சிக்னல் கொடுத்த நிலையில இன்னைக்கு வந்து
பிபிஇ இன்ஃப்ளேஷன் வந்து பிபிஇ வந்து இன்ஃப்ளேஷனுக்கு இன்னொரு டெஸ்ட் வைக்குது. ஸோ பிபிஇ வந்து கூலா வந்துச்சுன்னா, இன்ஃப்ளேஷனுக்கான ப்ரெஷர் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபெட்டோட ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து சப்போர்ட் இன்னும் குடுக்கும். டெக்கோ குரோத் ஸ்டாக்குக்கு வந்து பாசிட்டிவாவும் இருக்கும். இதுவே பிபிஐ வந்து இன்னைக்கு வர பிபிஐ எக்ஸ்பெக்டேஷன் விட ஹாட்டரா வந்துச்சு அப்படின்னா, ட்ரெஷரி யீல்டு வந்து மேல போகலாம். ஃபெட் வந்து ஃபெட் ஈசிங் எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறையலாம். ஹை வேல்யூவேஷன் டெக் ஸ்டாக்குக்கு வந்து பிரஷர் வந்து ஜாஸ்தியாகும். இதோட வீக்லி ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா கூட இன்னைக்கு வந்து வருது. ஸோ அதையும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கூர்மையா தான் பார்க்க போகுது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரேட் வந்து இன்னும் மார்க்கெட்ல வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நேத்து வந்து கோர் வேவ், நெபுஸ், அதுக்கப்புறம் சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நேம்லாம் பெரிய மூவ்ஸ்க்கு வந்து வந்திருந்தது. இதுல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் டேட்டா சென்டர் ஸ்பெண்டிங் ஸ்டோரிய வந்து அக்ரெசிவா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத வந்து காட்டுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து மொமெண்டம்லி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வேல்யூவேஷன் மற்றும் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து குட் நியூஸ் வந்தாலே ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரேலி ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் ஹை வேல்யூவேஷன் அப்படிங்கிறனால. இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்கோ. ஸோ சிஸ்கோ சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 6% வந்து ப்ரீ மார்க்கெட்டில் வந்து டவுன் ஆயிருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் மார்ஜின் ப்ரெஷர் பற்றின கன்சர்ன் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ரிப்போர்ட்ஸ் படி இந்த டிக்ளைன் வந்து கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூவில் ரஃப்லி $29 பில்லியன் அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் என்ன அப்படின்னா, ரெவன்யூ க்ரோத் மட்டும் போதாது, மார்ஜின் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கைடன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே க்ளோஸாக வாட்ச் பண்ணுது அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இது பண்ணலாம், ஃபோக்கஸில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், ஸோ அமேசான் வந்து உங்களுக்கு லைட்டாக இதாக இருக்குது. பட் நேத்தி வந்து ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு. இது வந்து கேப் ஃபில்லிங் ஜோனுக்கு வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபபெட் ப்ரீ மார்க்கெட்டில் லைட்டாக பாசிட்டிவில் இருக்குது. மெட்டா வந்து ஸ்லைட்டாக ரெக்கவரி ஆயிருக்கு. டெஸ்லா வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டில் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகுது. இது எல்லாமே இன்றைக்கி மெகா கேப் டெக் சென்டிமெண்ட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. இன்றைக்கான வாலடைலிட்டி பொறுத்த வரைக்கும் விக்ஸ் வந்து விக்ஸ் வந்து 7 மந்த் லோ கிட்ட இருக்கு இப்ப. ஸோ மார்க்கெட்ல வந்து ஃபியர் ரிலேட்டிவிட்டி குறையுது. ஆனா பிபிஐ ஜாப்லெஸ் கிளைமோட டேட்டா எக்ஸ்பெக்டேஷன் வந்து சர்ப்ரைஸ் பண்ண இந்த காம் மார்க்கெட் வந்து குயிக்கா வாலடைல் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ஈரான் அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் இன்வெஸ்டரோட ரேடார்ல தான் இருக்கு. ஆயில் பிரைஸ் தொடர்ந்து ஜியோபொலிட்டிக்கல் ஹெட்லைன்ஸ்ல வந்து சென்சிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ ஆயில் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு வந்து ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்குன்னே சொல்லலாம். இது வந்து கண்டினியூவாக ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கன்சர்ன் அகெயின் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் சேஞ்ச் ஆகும். அது முதற்கொண்டு ஸ்டாக்கோட வல்டாலிட்டியும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகும். இந்த செயின் ரியாக்ஷனை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி கவனிக்கணும். ஸோ இன்றைக்கி வாட்ச் லிஸ்ட்டில் வந்து சிஸ்கோ, என்விடியா, ஏஎம்டி, எஸ்எம்சிஐ, சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர், நெக்ஸ்ட் வந்து கோர்வேவ் நேத்தி எல்லாம் வெளியில் பெருசாக வந்தது. அதுக்கப்புறம் அமேசான், மெட்டா இந்த ஸ்டாக்லாம் இன்றைக்கான வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட மெயின் ஸ்டோரி வந்து ஸ்டாக் கிடையாது. இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் சிபிஐ ரிலேட்டிவ்லி ஓகேவா வந்ததுக்கப்புறம் பிபிஐ வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இன்றைக்கி வந்து டெக் ஸ்டாக்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் புஷ் கிடைக்குதா, இல்லை வந்து நெகட்டிவ் புஷ் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெகட்டிவாக ப்ரெஷர் கிடைக்குதா அப்படிங்கிறதையும். ஸோ ட்ரெஷரி ஈல்டு அதுக்கப்புறம் நாஸ்டாக்கோட ரியாக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ட்ரேட் எடுக்காமல் இந்த டேட்டாக்கு வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே,
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யுஎஸ் மார்க்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் அப்டேட் டெய்லி கிடைக்கும். இதுலேருந்து நீங்க யுஎஸ் மார்க்கெட்ட பத்தி ஒரு அ நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கூட நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.